ஹாய் மக்களே, சும்மா கோயில்னு சொல்லிட முடியாதுங்க. நம்ம சென்னையோட ஹார்ட்டில், அதாவது மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு விர்ச்சுவல் டூர் போகலாமா? ஏன்னா இதுக்குள்ளே நிறைய ஆச்சரியங்களும் கதைகளும் இருக்குது. வாங்க டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பார்த்துடலாம். மயிலாப்பூர்னு பேர் எப்படி வந்துச்சு? இத்தலத்தின் மிக முக்கிய வரலாறு அம்பிகையின் தவத்துடன் தொடர்புடையது. சிவனின் உபதேசத்தை கவனிக்க தவறியதால் ஊமையம்மை மயில் உருவம் பெற சாபம் பெற்றார். அந்த மயில் வடிவிலேயே இங்குள்ள புன்னை மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை பூஜித்து தன் சாபம் நீங்க பெற்றார். இதனால் தான் இத்தலம் மயிலை என்றும் இங்குள்ள இறைவன் புன்னைவன நாதர் என்றும் போற்றப்படுகிறார். கற்பகாம்பாள்னா யாரு? அந்த மயில் உருவத்தில் இருந்த அம்பாள் தான் நம்ம கற்பகாம்பாள். தேவலோகத்தில் இருக்கிற கற்பக மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும்ல, அதே மாதிரி இங்க வர்றவங்களுக்கு கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கறதால அவங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு. மேற்கு பார்த்த சிவன். பொதுவா சிவன் கோயில்ல சாமி கிழக்கு பார்த்து தான் இருப்பாரு. ஆனா இங்க நம்ம கபாலீஸ்வரர் மேற்கு பார்த்து இருக்காரு. இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்படி மேற்கு பார்த்த சிவனை கும்பிட்டா 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பூம்பாவையை உயிர்ப்பித்த அற்புதம். 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதம் இந்த மண்ணை புனிதமாக்கியது. பாம்பு தீண்டி இறந்த பூம்பாவை என்ற பெண்ணின் சாம்பல் வைக்கப்பட்டிருந்த குடத்தை முன்வைத்து மட்டிட்ட புன்னையங்காணல் என தொடங்கும் பதிகத்தை பாடி அவளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். இந்த வரலாற்று நிகழ்வின் சாட்சியாக இன்றும் சம்பந்தர் மற்றும் பூம்பாவைக்கு தனி சன்னதி உள்ளது. முருகனுக்கு பவர் கிடைச்ச இடம். நம்ம முருகப்பெருமான் சூரனை அழிக்கிறதுக்கு முன்னாடி இங்க அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு தான் அந்த பவர்ஃபுல்லான வேல் வாங்கினாரு. அதனால இங்க இருக்கிற முருகனுக்கு பேரு சிங்காரவேலர். 63 திருவிழா. பங்குனி மாசத்துல இங்க ஒரு திருவிழா நடக்கும். அடடாடா, 63 திருவிழா. மயிலாப்பூரே குலுங்கும். லைஃப்ல ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா இது. நாயன்மார் மற்றும் ஆழ்வார் அவதரித்த தலம். இந்த கோயில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் மற்றும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பேய் ஆழ்வார் அவதரித்த பெருமைக்குரிய தலம் இது. பஞ்சகோபுர தரிசனம். கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தால் கிழக்கு ராஜகோபுரம், அம்மன் கோபுரம், சிவன் கோபுரம், முருகன் கோபுரம் மற்றும் மேற்கு கோபுரம் என 5 கோபுரங்களையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். இது கோடி புண்ணியம் தரும் தரிசனம் என போற்றப்படுகிறது. யானை மேல வள்ளி தெய்வானை. முருகர் சன்னதியில ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வள்ளி தெய்வானை 2 பேருமே யானை மேல உட்கார்ந்த மாதிரி சிலை இருக்கும். இது ரொம்பவே மிகவும் அபூர்வமான தரிசனமாகும். நடனமாடும் விநாயகர். இத்தலத்தின் விநாயகர் நர்த்தன விநாயகர் என்ற பெயருடன் நடனமாடும் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கிவிட்டு மூலவரை தரிசிப்பது மரபாக உள்ளது. ஸோ கபாலீஸ்வரர் கோயிலுங்கிறது வெறும் கல் கட்டிடம் இல்லை, அது நம்ம சென்னையோட அடையாளம். அடுத்த தடவை மயிலாப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு விசிட் அடிங்க. மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும்.